வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி தரேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேப்டாப்பு கம்ப்யூட்டர் க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் கிட் நிறைய வரும். உங்களுக்கு எது வேணுமோ சிறந்ததாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. டைரெக்டாக க்ளீனிங் கிட்டை வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ப்ரே பண்ணாதீங்க. லேப்டாப் மேலேயும் கம்ப்யூட்டர் மேலேயும் ஒரு கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 2 லிக்விட் பயன்படுத்துகிறேங்க. இது நார்மல் ஒரு க்ளீனிங் ஸ்ப்ரே பெரிய சைஸ். ஏன்னா நிறைய லேப்டாப்ஸ் நாங்கள் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுறதால எங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ், சின்ன சைஸ் கூட வருது. அடுத்து ஐபிஎஸ் சொல்யூஷன். அதில் ஒரிஜினல் வாங்குங்க. நிறைய வந்து இப்போ கலப்படம் தான் அங்கே நிறைய இருக்குது. வெறும் வாட்டரெல்லாம் வாட்டரே வந்து நிறைய மிக்ஸ் பண்ணி ஐபிஎன்லாம் வருது. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக வாங்கணும். டைரெக்டாக எப்போவுமே ஸ்ப்ரே பண்ணாமல் ஒரு கிளாத்தில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு பின்னாடி இப்போ இந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா துடைச்சிங்கனாக்க அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துருங்க. க்ளீனாக வந்துடும். ஸ்க்ரீன்லாம் கூட அப்படியே க்ளீனாக இதில் க்ளீன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி க்ளீனிங் கிட்டு எது வேணால் ஒன்று தான் பயன்படுத்தலாம். இது க்ளீனிங் ஸ்ப்ரே. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைச்சோம்னா அந்த அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துடுதுங்க. இப்போ இது மேலே ஸ்ப்ரே பண்ணோம்னா உள்ளே போகாதுங்க. ஏன்னா இது வந்து டாப் பேனல். எப்போவுமே டிஸ்பிளே மேலே கீபோர்டு மேலே டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. இது மாதிரி டாப் பேனல் மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம துடைக்கலாம். அது தப்பு கிடையாது. உள்ளே எங்கன்னா நீங்கள் அந்த கீபோர்டு சைடோ மவுஸ் பேடோ டிஸ்பிளேயோ துடைச்சிங்கன்னா டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது உள்ளே போயிடுச்சுனாக்கா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எலக்ட்ரானிக்ஸ். அதனால் அது கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள் சுத்தமாகிடுச்சு. லேப்டாப் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உள்ளே க்ளீன் பண்ணுறீங்கன்னா ஒரு கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். சாஃப்டாக இருக்கணும் கிளாத்து. இதுக்குன்ட்டே நம்ம கிளாத் வருதுங்க நிறையா. அந்த மாதிரி கிளாத் பனிங் கிளாத் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாம் நீங்கள். அதே போல் டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணாமல் கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணி கீபோர்டோ மவுஸ் பேடோ இல்லை டிஸ்பிளேவோ க்ளீன் பண்ணலாங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள். லேப்டாப் கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறவங்க நண்பர்களோடு பகிர்ந்துக்குங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோஸ் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.